ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம அறுசுவை அமுதில் ரொம்பவும் ஸ்பைசியான நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறோம். 4 to 5 பீன்ஸ் அண்ட் பாதி கேப்சிகம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறோம். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கிறோம். இப்போ பேன் மூடி ஒரு 3 நிமிஷம் வைங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். அடுத்ததாக நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 3 பேக்கெட் அளவு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பேக்கெட் நூடுல்ஸ்க்கு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு பேன் மூடி வைங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நாம் நூடுல்ஸ் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறோம். நூடுல்ஸ் நல்லா நீளமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. நீளமாக வேணான்னு நினைக்கிறவங்க உடச்சி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் மேகி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு பேன் மூடி ஒரு 5 நிமிஷம் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நூடுல்ஸ் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவும் ஸ்பைசியான டேஸ்டியான வெஜிடபிள் நூடுல்ஸ் நாம் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அப்படியே சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கெல்லாம் நூடுல்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு காலியாயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அறுசுவை அமுதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.